கேப்டன் விஜயகாந்த் அவர் மகன் விஜயபிரபாகரன் விருதுநகர் தொகுதியில் வேட்பாளராக போட்டியிட்டார். மிகப்பெரிய ஒரு வாக்கு வித்தியாசத்தில் அங்கே வென்றார். வென்றதை விட அங்கு மிகப்பெரிய ஒரு குளறுபடி பண்ணி மாணிக் தாகூர் அவர்கள் தன்னை வெற்றியாக்கி கொண்டார். அந்த இடத்திலும் நமது விஜயபிரபாகரன் தயங்காமல் நீதிமன்றத்தில் மனுவை நாடினார். நீதிமன்றத்தில் கேப்டன் விஜயகாந்த் அவர் மகன் விஜயபிரபாகரனுக்கு சாதகமாகவே மாணிக்க தாகூர் அவர் தன் மீது சுமத்தப்பட்ட குற்றத்திற்காக மனு தாக்குதல் செய்தார். அந்த மனு தாக்குதலை நீதிமன்றம் நிராகரித்தது. நமது கேப்டன் விஜயகாந்த் அவர் மகன் விஜயபிரபாகரன் மிக அருமையாக தன்னோட இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் எங்கிட்ட மோதாதே என்ற ஒரு பாடலை தன்னோட பதிப்பக்கத்தில் பதிவு பண்ணிக்கிறார். மிக அருமையாக கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் பாணியில் தான் எங்கிட்ட மோதுதுன்னா நடக்க போகிறது என்ன வேணாலும் நடக்கும், எது வந்தாலும் எதிர்த்துக்கொள்ளுவேன் அப்படின்னு கேப்டன் சொல்கிறது தான். யாருக்கும் நான் பயப்பட மாட்டேன், தப்புன்னா தட்டி கேட்கக்கூடிய ஒரு ஆளுங்கிற மாதிரி விஜயபிரபாகரன் அருமையாக தன்னோட இன்ஸ்டா பக்கத்தில் பாட்டு போட்டிருக்கிறாரு. மாணிக்க தாகூர் அவர்கள் நீதிமன்றத்தில் நிராகரிக்கப்பட்டது. கேப்டன் விஜயகாந்த் அவர் மகனுக்கு இன்னும் ஒரு மாதம் இல்லை 2 மாதத்தில் பார்த்திங்கன்னா இந்த இது தள்ளுபடி ஆயிடுச்சுன்னா விஜயபிரபாகரன் அவர்கள் தான் அங்கு மிகப்பெரிய ஒரு எம்பியாக இருப்பார். நமக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். விருதுநகருக்கு போட்டியிட்ட நமது விஜயபிரபாகரன் மிகப்பெரிய ஒரு அருமையான நல்ல ஒரு மனிதன். அங்கு அவருக்கு தான் வெற்றி வாகை சூடும்.